போய்க்கு வந்த ரூட்டு எல்லாமே ஜுஜுபி தான். இதுக்கப்புறம் தான் ஓட்ட போகிற ஒரு மெயினான ஒரு ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. 70க்கும் மேற்பட்ட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300+ மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 500 கூட இல்லை. ஐயோ வண்டி வர ஆஃப் ஆயிடுச்சா, நடுக்காட்டில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஐயா பீமான் ஃபால்ஸுக்கு எப்படி போனோம்? ஓ மை காட், ஐயோ பாரு ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாரம் போ வண்டி வரப்போகுது. அந்த வியூவை பாருங்கள், இந்த ஒரு கிளைமேட்டோட சேர்த்து இருட்டுறதுக்குள்ளே இந்த மலையை வெட்டி கீழே இறங்கணும். 250 கிலோமீட்டர்ஸ் 3 பிரேக்கில் முடிச்சிருக்கோம். கேரஃபே இது வரைக்கும் வந்த ரூட்டு எல்லாமே ஜுஜுபி தான். இதுக்கப்புறம் தான் ஓட்ட போகிற ஒரு மெயினான ஒரு ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். செக்கிங் பண்ணுவாங்களா? இல்லை செக்கிங் பண்ணல. பட் மேக்ஸிமம் எப்போவுமே இங்கே செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஆர்சி புக்கு, லைசன்ஸு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் உள்ள போக போகிறோம். ஸோ பயங்கரமாக இருக்க போகுது எக்ஸ்பீரியன்ஸு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சீரியஸாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இதில் யானை பார்க்கலாம், யானை, கரடி, இந்த மாதிரி சில வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கேரஃபே. சீரியஸாக சொல்கிறேன், செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அட்வென்ச்சரும் கூட இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா செம்ம டீப் ஃபாரஸ்ட்டு. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 15 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சீரியஸாக சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்க போகுது. பார்ப்போம். ஓ ஐயோ என்னயா இது, மொத்த கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. உள்ளே வந்தோடனே செம்ம வெயிலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா பாருங்களேன் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. ஓகே ப்ரோ, ஸ்லோவாக தான் போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரோட்லலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகணும். ஏன்னா யானை நடுவில் வரலாம். ஸோ முன்னாடி என்ன வேறு ஆப்போனண்ட்டு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் நடுவில் வந்தால் கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் பொறுமையாக போகிறது நம்மளுக்கும் நல்லது, முன்னாடி வரவங்களுக்கும் நல்லது, பின்னாடி உக்காந்தவங்களுக்கும் நமக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வாவ் சீரியஸாக சொல்ல போனால் செம்மையாக இருக்க போகுதுங்க இந்த ரூட்டு. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் டீப் ஃபாரஸ்ட்டில் போக போகிறோம். இந்த ஒரு பெண்டை பாருங்கய்யா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இந்த மாதிரி ஸ்பாட்லலாம் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும். ஹாரன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. அமைதியாக இருக்குங்க, அப்படியே டோட்டலாக அமைதியாக இருக்குது. கார்ஸ் அதிகமாக இல்லை, பைக்ஸ் அதிகமாக இல்லை, ஆளுங்களே அதிகமாக இல்லைங்க. தனியாக போயின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஐயோ பொறுமையாக போனோம், வலி விட்டுருவேன். ஐயோ வண்டி வர ஆஃப் ஆயிடுச்சா, நடுக்காட்டில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஓ ரைடர்ஸ் போகிறாங்க. இங்கே ஒரு ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜவ்வாது ஹில்ஸுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக செம்மையாக இருங்க. பட் என்ன ஒன்றுனா இன்னும் போயிட்டு ரீச் ஆகலை. டைம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 12:30 ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு ரீச் பண்ணல. எப்போ முடிச்சுட்டு இது வேறு ஒன் டே ட்ரிப் வேறு வந்துட்டுறேன் நான். எப்படி நைட்டு ரொம்ப மிட்டு அன்டைமில் தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஒரு மொக்கம் பயமாக இருக்குங்க எனக்கு அன்டைம்லலாம் இந்த சைடு வரத்துக்கு. ஏன்னா டீப் ஃபாரஸ்ட்டு என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. டே டைமோட அன்டைமில் தான் வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பாட் பண்ண முடியும். நடுவில் வந்து நின்றுச்சுன்னா டக்குன்னு திரும்ப கூட முடியாதுங்க. இந்த ஒரு ரொம்ப மெலிசான ரோடு நடுவில் வந்து எதுனா ஒரு அனிமல் வேறு எதுனா ஒரு நின்றுச்சுன்னா டக்குன்னு திரும்பின்னு போக முடியாது. அதுதான் ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம், பொறுமையாக போனால் எல்லாமே ஃபேஸ் பண்ணலாம். பட் மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ரோட்லலாம் ரைடு பண்ணுறதுக்கு. வேறு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓ மை காட் செம்மையாக இருக்குங்க இந்த ரூட்டு. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு, விட்டுருந்தானா அச்சு தூக்கியிருப்பாங்க நம்மளை. பொறுமையாக போய்க்கலாம், எதுவுமே அவசரம் இல்லை. இது வேற நடுக்காடு, எதனா ஒன்று இடக்கா முடக்கா ஆயிடுச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படணும்.
ஓ இந்த மாதிரி மண் இருக்கிற ரோட்டில் கூட கொஞ்சம் கார்னிங் பண்ணுறது அவாய்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் டயரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வழுக்கி விட்ருவோம். ஸோ மேக்ஸிமம் கார்னரிங் பண்ணும்போது மண் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க கேஆர்எஃப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பீமன் ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, போயிட்டு பார்ப்போம். பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒருத்தான்னு வேறு தெரில. காலையில் கிளம்பி இன்னும் 12:30 மணி ஆகுது, இன்னும் போயிட்டு ரீச் ஆகலைன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். உடம்பு சொல்கிற பேச்சா கேட்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெயின். ஓ சைட்லலாம் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இயற்கையை இன்னும் காப்பாற்றுறாங்க அழியாமல். ப்ரௌட் ஆஃப் யூ. பட்டு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தாலும் போக போக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு ரைடு. ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த ஒரு இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரோடும் செம்மையாக போட்டு வச்சுருக்காங்க. பைக் ரைடர்ஸ் ஒன்ஸ் ஜவாத் ஹில்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். சீரியஸாக சொல்ல போனால் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் டைமில் வந்ததுன்னா சீரியஸாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ரைடு பண்ணலாம். வாவ், நல்லா இருக்குங்க. இது டூரிஸ்ட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். சமைச்சு இங்கே சாப்பிட்னு இருக்காங்க லென்ச்சத்துலேருந்து. சத்தியமாக நல்லா இருக்குது கேஆர்எஃப். கண்டிப்பாக ஒன்ஸ் ஆல் ரைடர்ஸ் ஒன்ஸ் மஸ்ட்டு விசிட் பண்ணுற ஒரு ரூட்டு இது. இத்தனை நாளாக இந்த ஒரு ரூட் இருக்குது தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. வாவ், சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டும் எல்லா இடத்துலையுமே விளாக் பண்ணணும்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்குது ஒரு இடமும். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் கேஆர்எஃப், புது புது இடத்த போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு ஃபீலு உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற டிப்ரெஷனு, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மென்டல் ஹெல்த் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ரிகவர் பண்ணணும். புது புது இடத்த போயிட்டு பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சத்தியமாக அது பண்ணதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு வந்து இதனால தான் நான் வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வெளியே போயிடுவேன். எங்கன்னா ஒரு புது புது இடத்துக்கு பார்க்குறதுக்கு போயிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ஒன் டே ட்ரிப்பு, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதாங்க வாழ்க்கை. வீக்லி ஒன்ஸ் வெளியே போங்க. மறுநாள் வீக் டேஸ்லலாம் மாடு மாதிரி உழைக்கணும், வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். ஸோ பட் இந்த வீக்கெண்ட்ஸில் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய விஷயம் ஒளிஞ்சி இருக்குது. ஸோ வெளியே போய் சுற்றுங்க, வீட்லேயே இருக்காதீங்க. வீக்கெண்ட்ஸில் புது புது இடத்த பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். இந்த ஏஜ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது, டைம் இருக்காது உங்கள் லைஃப்பில். ஸோ அதனால் இருக்கிற டைமில் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கங்கே போயிட்டு சுற்றி பாருங்கள், புது புது இடத்த பாருங்கள். நல்லாயிருக்கும் சீரியஸாக சொல்ல போனால். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து புது புது இடத்துக்கு போகணும், அந்த புது புது இடத்த வந்து vlog-ஆ பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். பட் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது.
வியூஸ் நினச்ச மாதிரி இல்லை, சப்ஸ்கிரைப் சுத்தமாக இல்லை. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண. கிட்டத்தட்ட 6 மந்த் ஆயிடுச்சு எப்படியும் நான் சேனல் ஓப்பன் பண்ணி. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300+ மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு 500 கூட இல்லை. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நெக்ஸ்ட்டு விலாக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்பாட் போயிட்டு விலாக் பண்ணுறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாத போது ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. கேரஃபே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் செம்மையாக இருக்குங்க. செம்ம டீப் சைலண்டில் போயின்னு இருக்கும். எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. ஜஸ்ட்டு அந்த குருவியோட சவுண்டு, இந்த மாதிரி சில பறவைகளோட சவுண்டு மட்டும்தான் இருக்குது. ஆளுங்களே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சீரியஸாக நல்லா இருக்குங்க இந்த ஸ்பாட்டெல்லாம். பட் இந்த மாதிரி புது புது இடத்துக்கு போகிறது ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒரு பயணத்தை இதோட விடுறதா இல்லை, இன்னும் நிறைய புது புது இடத்துக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். கண்டிப்பாக போவேன், அது உங்களுக்கு காமிப்பேன். நடக்கும், இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி பசங்க கூட வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணலாம் இந்த ரூட்டை. நேராக போகணுமா ரைட் எடுக்கணுமா? ஜவ்வாது மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் வாவ், வந்துட்டோம் யா. ஜவ்வாது மலை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் நேராக போயிட்டு இருப்பேன், அந்த போர்டு பார்த்து தான் வந்தேன். ஏன்னா மேப் பார்க்க முடியாது என்னால். ஸோ ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது, அதில் தான் vlog பண்ணின்னு இருக்கேன். நான் என்னமோ ஏதோன்னு நினச்சேன். பட் இந்த ஒரு இது உள்ளே போகும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. எந்த சைடு போகணுன்னு வேறு தெரில, மேப் வேறு இல்லை. என்ன ப்ரோ போட்டிருந்துச்சு போர்டில்? ரைட்டு போகணுமா லெஃப்ட் போகணுமா ப்ரோ? அந்த தாத்தா கிட்ட கேட்போமா? ஐயா, பீமான் ஃபால்ஸுக்கு எப்படி போனோம்? இந்த ரைட்டுங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஐயா. தண்ணி வேற வருதான்னு தெரில கேரஃபே, போய் பார்ப்போம். அந்த ஐயா வந்து அப்பயே நினச்சேன், அந்த சைடு ஒரு ரோடு பிரியும் போது இந்த சைடு தான் போகணும் கேரஃபே. அதுக்கு வெல்கம் டு ஈகோ டூரிசம். ஈகோ டூரிசம், ஈகோ டூரிசம்னா என்ன கேரஃபே? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வாவ், பீமன் ஃபால்ஸை நோக்கி பிரயாணிக்கிறோம். வாவ், ஐயோ பட்டாம்பூச்செல்லாம் வந்து அடிக்குதுங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு இயற்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அங்கே தான் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் போவோம், எப்படி போகணும்னு தெரியலையே. செம்மையாக இருக்குங்க. வாவ், பயங்கரமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு கிராமம்னு நினைக்கிறேங்க. சீரியஸ் அல்டிமேட்டாக இருக்குது. பட் நம்ம ஊரெல்லாம் விட்டு நம்ம இந்த சைடு வந்தோம்னாலே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எந்த சைடியாக போகணும்? லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா? போயிட்டு பார்ப்போம். யாருன்னா இருந்தாங்கன்னா கேட்கலாம். யாருமே காணுமா? அவங்க பாட்டி இருக்காங்களா, கேட்கலாமா? பீமா ஃபால்ஸ் எப்படி போனா? நன்றி அக்கா. நேராக போகணுமா? இந்த மாதிரி புது புது மனிதர்களோட மீட் பண்ணணுங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு வேற தெரில பீமன் ஃபால்ஸ்க்கு. பட் கண்டிப்பாக ஒரு பிரேக்கு எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். சத்தியமாக முடியல. நேராக போகணுமா ரைட்டு போகணுமான்னு தெரில. போய் பார்ப்பாங்க, யாருன்னா கேட்கலாம்.
எங்கே 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 ஒரே ரோடாக தான் இருக்கும் ப்ரோ. அப்படின்றீங்களா? இங்கே கேட்கலாமா? அக்கா பீமன் ஃபால்ஸ் எப்படி போகணும்? தேங்க்ஸ்க்கா. ஓ நேராக போகணுமா? எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் நேராக தான் போகணும் தான் நினைக்கிறேன். இதுதான் இருக்கும். ஓய் போலீஸ் எல்லாம் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். போகலாமா? உள்ள தண்ணி இல்லைங்களா? எவ்வளோ சார் டிக்கெட்டு? ஆ 70 ரூபா ஆகுதுங்களா? சரிங்க சார், வண்டி இங்கே நிற்க வச்சுட்டு வந்துடுறேன். ப்ரோ போகலாம். ஃபால்ஸில் தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க. கேரஃபை தேங்க்ஸ். கேரஃபை 70 ருபீஸ் ஆச்சு. ஸோ 2 பர்சனுக்கு அண்ட் ப்ளஸ் ஒரு பைக்கு. ஓகே போய் பார்ப்போம். புரியல? தண்ணியே இல்லை சொல்கிறாங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அது கூட அதாச்சும் பார்த்துட்டு போகலாமே. ஒரே கல் பார்த்துட்டு போகலாம் சொல்கிறீங்களா? வேறு என்ன பண்ணுறது? நான் ரொம்ப தூரம் நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த ஒரு பீமன் ஃபால்ஸுக்காக தான் வந்தேனே. உட்கார ப்ரோ போகலாம். ஓ ஊஞ்சலெல்லாம் கட்டி விளாட்றாங்க கேரஃபைங்க. தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு இவ்வளோ டிக்கெட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குது? பரவாயில்ல போகலாம். ஒரு நியூ அட்வென்ச்சராகவும் இருக்கும் இல்லையா? அதனால் போயிட்டு பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ப்ரோ. மை காட். ஓ ஐ அச்சோ செம்மையாக இருக்குங்க ரூட்டு. பட் ஆஃப் ரோடு ரோடு தான் சரியில்லை. பாவம் நம்ம சாரா பையன். பொறுமை பொறுமை. ஐயோ 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 போய் பொறுமை பொறுமைடா. பயப்படாத, பத்திரமா எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்கு உனக்கு. வாவ் செம்மையாக இருக்குங்க. ஐயோ சத்தியமா டீப் ஃபாரஸ்ட்டு. ஓ மை காட். ஐயோ பாரு ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல ப்ரோ, தண்ணி வரலன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் எல்லாமே ஸ்பாட் பண்ணலாம்ல. வாவ் நல்லா இருக்கு ப்ரோ. மானா அது எங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, நாய் தான். என்ன ப்ரோ மானேன்ட்ட புசுன்னு. பீமன் அருவி. பட் பைக் இங்கே பார்க் பண்ணிட்டு உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். எங்கே ப்ரோ விடலாம்? ஃபஸ்ட் டிக்கெட்டில் விட்டுலாம். நாற்றுக்கு நம்மளுக்கு வண்டி போய் முன்னாடி இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. தென் என்ன இருக்குது இதில்? சார்ஜர் ஒயரு, ஏர்பட்ஸு இங்கே இருக்கட்டும் ப்ரோ. யார் எடுக்க போகிறாங்க? ஏர்பட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், யூஸ் ஆகும். இருக்கட்டும், அது போய் யாரும் பிடுங்க போகிறான்? வயர் கூட இல்லாமல் யாருன்னா வந்திருப்பாங்க இங்கே. அவ்வளோதான் கேரஃபை கிளம்பலாம். சேஃப்டியாக தான் இருக்குது. புரியலைங்க சில்லற.
நான் ப்ரோ அவ்வளோ நம்பிக்கை இல்லையா வயிறு மேலே? ப்ரோ எந்த இல்லை என் அக்காது எப்பவும் அடிக்கும்ல இன்னைக்கு. சரி சரி வா ப்ரோ. சரி கேஆர்எஃப் நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஆர்எஃப் ஸோ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்தனால பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துன்னு இருக்கோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீரியஸாக அந்த ரூட்டெல்லாம் நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் அந்த ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கேஆர்எஃப் பீமன் ஃபால்ஸ்குள்ளே போகும்போது தான் இந்த ஒரு ஊஞ்சலை பார்த்தேன். சீரியஸாக அந்த ஒரு வியூவெல்லாம் நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் இதில் ஆர்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆடலாமா? கைஸ் பீமன் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். பட் என்ன ஒன்றுனா சேடு தண்ணி வரல. பட் இருந்தாலும் அந்த ஒரு அழகை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து தான் தண்ணி போகிற மாதிரி இருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து அப்படியே தண்ணி போவோம். ஸோ செம்மையாக இருக்குது இந்த இடம். பட் தண்ணி வந்துருந்தா கொஞ்சம் பெட்டர், நல்லா இருந்திருக்கும். நானும் என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் தண்ணி வரல, என்ன பண்ணுறது. பட் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். கைஸ் இதுதான் வந்து அந்த ஒரு பீமன் ஃபால்ஸ், அதாவது இதுதான். ஸோ தண்ணி வரல, தண்ணி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே நான் கீழே வந்தேன். பட் இதுக்கப்புறம் கீழே போக வழி இல்லை. பட் ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா சீரியஸாக அல்டிமேட்டாக வந்துருக்குங்க. அங்கே பாருங்க பயங்கரமாக செம்மையாக இருக்குது. பட் தண்ணி வரல, நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக வரலாம். கேஆர்எஃப் ஒரு சந்து போகுதுன்னு சொல்லிட்டு வந்தோம். பட்டு ஆஃப் ரோடு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்பாட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தான் வந்தோம். பட் ரிட்டர்ன் போயின்னு இருக்கோம். செம்ம ஆஃப் ரோடு. அதே சமயத்தில் கிளைமேட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மழை வர கண்டிஷனு, காற்று ஒரு பக்கம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வானமே மூடிச்சு. பட் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பயங்கரமாக இருக்கும் போதே. பொறுமையாக போனோம். ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம ஜாராவை நம்பி தான் வந்திருக்கோம். எதனா ஒன்று பண்ணி விட்டுச்சுன்னா வாழ்க்கையை வெறுகிற சுச்சுவேஷனில் தள்ளிடும். அப்புறமா பொறுமையாக போய்க்கலாம். பொறுமையாக போய்க்கலாம். ஆஃப் ரோடு மட்டும் கடந்துட்டோன்னா அவ்வளோதான். கேஆர்எஃப் வீட்டுக்கு தான் கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். ஏன்னா டைம் வேறு ஓவர் ஆயிடுச்சு, 4 o'clock ஆக போகுது. இப்போ எந்த அளவுக்கு கிளைமேட் அப்படின்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் எத்தனை மணிக்கு போய் சேரும்னு தெரில. இந்த ஆஃப் ரோடை முதல்ல கடக்கணும், அதுதான் என் மைண்டு ஃபுல்லாக இருக்குது. ஜாரா மன்னிச்சிரு ஜாரா, உன்னை நம்பி தான் இந்த ஒரு ஆஃப் ரோடில் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். கைவிட்டுறாத. செம்ம ஆஃப் ரோடு. ஐயோ முடிஞ்சிருச்சு, ஆஃப் ரோடு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பா முடியலடாயா சாமி. எப்படியா போகணும்? நேராக போகணுமா ரைட்டு? நேராக தானா? ஓகே, ஆமாம் நேரம். அவ்வளோதான். நாம் வந்து ஜவ்வாது ஹில்ஸை தாண்டி வந்துட்டோம். ஏய் ஓரம் போ வண்டி வரப்போகுது. ஸோ கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியும். பட் பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு சீரியஸாக சொல்ல போனால். பட் இன்னும் ஒரு 100+ கிலோமீட்டர் எப்படி போக போகிறேன்னு தெரில. மழை கண்டிப்பாக தாக்கும் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேட்டு. கேஆர்எஃப் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை வருதா ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. இன்னைக்கு நம்மளுக்கு சரியான ஒரு ஆப் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு கிளைமேட்டை நான் எதிர்பார்த்தேன் அதிகமாக. அந்த ஒரு கிளைமேட்டை நம்மக்கிட்ட வரும்போது பட் லேட்டாக வந்துச்சு.
ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் அந்த மாதிரி இந்த ஒரு கிளைமேட்டை வந்துருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். பட் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வருது. பட் இப்போ என்ன ரிஸ்க்குனா, ஃபாரஸ்ட் ரோட்டில் எப்படி போக போகிறோம் தான் எனக்கு மெயினான ஒரு மைண்டில் வந்துருக்கு. இது வந்து கம்மி தான், பட் போக போக இன்னும் டீப் ஃபாரஸ்ட்டு, ஆள் நடமாட்டமே இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் ஒரு ரூட்டும். அதை நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பார்க்கலாம் எல்லாம் இருக்குது தானே. கண்டிப்பாக நம்ம வந்து சேஃபாக தான் வீட்டுக்கு போய் சேருவோம். கேரஃப் நீங்களும் வண்டி ஓடும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அன்டைமில் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ரோட்டில் போகாதீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரோட்டில் அன்டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க போகிறது. அது உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஸோ செம்ம கிளைமேட்டு. பேசுகிறேன்னு சொல்லியிருந்தா நீ ஸ்லோ பண்ணியிருப்ப இல்லையா? சரிங்க ப்ரோ, வரோம் ப்ரோ, போயிட்டோம். நம்ம ப்ரோ வந்து அவர்கிட்ட மாடு விட்டதை பற்றி விசாரிச்சுன்னு இருந்தார். பட் சீரியஸ்லி கிளைமேட்டு நல்லா இருக்குங்க. சில்னஸோட அப்படியே ஒரு மாதிரி மேக மூட்டத்தோடு அங்கே பாருங்க, செம்ம கிளைமேட்டு. சன்செட் ஆகுது. பட் எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன் டே ட்ரிப்பு அப்படின்ற போது தாராளமாக நம்ம ஜவ்வாது ஹில்ஸுக்கு வரலாம். ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்பாட்டை விட ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பீமன் ஃபால்ஸில் தண்ணி மட்டும் வந்துருந்துச்சுன்னா சீரியஸாக நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு குறையாக தெரியுது. பட் கண்டிப்பாக நம்ம ரெய்னி சீசனில் அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக ஒரு செம்ம ஒரு வியூ பார்க்கலாம் அந்த பீமன் ஃபால்ஸில். அது மட்டும் நல்லா தெரியுது, பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹில் சைட்டு கீழே இறங்குறதுக்கு இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். பட்டு இது ஹேர்பின் பென்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட்டு எக்ஸ்பீரியன்ஸ், ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்மூத்தான ரோடு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு நல்லா இருக்குது. வா அங்கே பாருங்கள் அந்த ஒரு வியூவை பாருங்கள், இன்னொரு கிளைமேட்டோட சேர்த்து செம்ம. ஒரு பக்கம் காற்று வேறு சில்லுன்னு அடிக்குது காற்று. ஸோ 4 o'clock ஆயிடுச்சு. எப்போ வீட்டுக்கு போயிட்டு சேருவோம் தான் தெரில. பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தான் போய் சேர்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா பிரேக் டைம் கம்மி பண்ணிக்கிட்டா சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். பார்ப்போம். முதல்ல இந்த ஒரு மலையை விட்டு கீழே இறங்கணும், அதுதான் என்னோடய மெயின் டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே இந்த மலையை விட்டு கீழே இறங்கணும். இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ரோடாக மாறிடும். ஸோ அதனால் இருட்டுறதுக்குள்ளே கீழே இறங்க தான் பார்ப்பேன் நான். ஸோ மறக்காம உங்களோட லவ் சப்போர்ட்டை வாரி கொடுக்காம அள்ளி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வா சரி கேரஃபே, நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரோடும் ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. நானும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ரொம்ப டைம் இருக்கும். ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு, அதனால் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டேபிளாக இருங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ரைவ் பண்ணிட்டோம். சத்தியமாக முடியல, உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குதுங்க. அவன் பாருங்க, அங்கே போயிட்டு வீடியோவில் வர மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நின்றுக்கிறான். ஸோ சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்துச்சு ரைடு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 90-80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் அப்படியே கிளம்பிட்டோம். சீரியஸாக சொல்ல போனால் செம்ம ரைடுங்க, முடியல என்னால். ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குது. கிட்டத்தட்ட 2-3 பிரேக் எடுத்தோன்னு நினைக்கிறேன். 250 கிலோமீட்டர்ஸ் 3 பிரேக்கில் முடிச்சிருக்கோம். சீரியஸாக அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரைடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜவ்வாது ஹில்ஸு எல்லாருமே போயிட்டு எக்ஸ்ப்ளோர்
எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஹில் ஸ்டேஷனு. ஸோ ஒன் டே ட்ரிப்பாக போனீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சீரியஸாக நல்லா இருக்குது. அந்த ரோட் ட்ரிப் தான் பயங்கரமாக இருக்குது, ரோடு வியூவெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். பட் இந்த வீடியோ இதோட என் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. மொபைலில் வேறு ஸ்டோரேஜ் இல்லைங்க, அதுதான் உண்மை. பட் அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு சேர்றேன். ஸோ இந்த வரைக்கும் பார்த்து எல்லாம் நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் எனக்கு பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோட சொல்ல வரும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான vlog கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.